Hi, this video is to all the Tamilim Saraswathiyam fans. அவங்களுக்காக மட்டும் சொல்லணும்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்ச ஒரு வீடியோ. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் 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 ஹாய். ஷீ இஸ் மை ஜில்லு. ஆமா, ஷீ இஸ் மை ஜில்லு. ஸோ லாஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ரைட், இட்ஸ் ஆல் ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட் வந்து லாஸ்ட் டே எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது சுபம் போட்டாங்க. ஸோ அந்த எபிசோடோட சுபம் பார்க்கும்போது தான் லைட்டாக ஹிட் ஆச்சு. ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் வராது, இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எந்த வீடியோஸும் பார்க்க முடியாது, கொலாஜஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு. சரி ஓகே, இது வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தமிழும் சரஸ்வதியும் வந்து எனக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு கமிட் ஆகிட்டு அடடா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் அவசரப்பட்டு, ஏன்னா எனக்கு ஒன் டே கால் வந்து நெக்ஸ்ட் டேவே நான் ஷூட் போயிட்டு அதுக்கு அடுத்த நாளே இது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நான் ப்ராஜெக்ட்ல கமிட் ஆனேன். ஸோ அப்போ நான் யோசிச்சேன், நமக்கு யோசிக்க டைமே இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்ல கமிட் ஆகிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோண்டிட்டே இருந்தது. பட் இன் அ பீரியட் ஆஃப் 1 month எனக்கு அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் சீரியஸாக வெளியில இருந்து, முக்கியமாக அப்ராட்ல இருந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்னிங் 6 o'clock நாங்கள் எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் ஹாட்ஸ்டாரில் தமிழும் சரஸ்வதியும் தான் பார்ப்போம், எங்களுக்கு அதை பார்த்து தான் டேவே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரஸ்ட் மீ, இதை சொன்னது வந்து ஜஸ்ட் 1 or 2 people கிடையாது. ஒரு எனக்கு தெரிஞ்சு என்கிட்டயே ஒரு 50 பேர் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த. எங்களுக்கு மார்னிங் 6 மணிக்கு காஃபியோட தமிழும் சரஸ்வதியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து டேவே ஆரம்பிப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த 1 monthல நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே திஸ் இஸ் த ரைட் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் வந்து ஓகே ரைட், நம்ம கரெக்டான ப்ராஜெக்ட்ல தான் கமிட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் தி அனதர் தேங்க்ஸ் இஸ் டு தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆனந்த விகடன். ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்னு தோணுது இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விகடன். ஜென்யூனாவே சொல்கிறேன், எனக்கு ஃப்ரம் த பீரியட் ஆஃப் சன் டிவி எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணணுன்றது ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் தான். எப்படியாச்சும் இவங்களோட ஒர்க் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட் ஆகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது எனக்கு வரும்போது ஜஸ்ட் இது ரீப்ளேஸ்மெண்ட் அதனால நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை. அடுத்த நாளே ஷூட் போய் அடுத்த நாளே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. 1 year கரெக்டாக May 3rd I went into the project. May 4th it got telecasted. April 19th ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எக்ஸாக்டாக ஒரு 1 year டைம் ஐ ஒர்க் வித் தம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா 1 yearல எனக்கு யோசிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட்ல நான் இரிட்டேட் ஆயிருக்கேனா, சின்ன இன்சிடென்ட்ல நான் எங்கேயாச்சும் இரிட்டேட் ஆயிருக்கேனா, ஏதாவது என்ன ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு இன்சிடென்ட் கூட கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு தங்கமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்களுக்கு கிடைச்சது. ரைட் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன், டிரெக்ஷன் டீம், கேமரா டீம், எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் மூஞ்சி சுளிக்கிறீங்கன்னா அது அந்த அந்த இடத்துல அது நடக்கவே நடக்காது. ஒரு விஷயம் உங்களை பண்ண சொல்கிறாங்க, உங்களுக்கு அதுக்காக மூஞ்சி சுளிக்குது, நீங்கள் சுளிக்கிறீங்க அப்படின்னா அது அதுக்கடுத்து நடக்கவே நடக்காது. அப்படியே ஓகே ரைட் வேண்டாமா, ஓகே வேண்டாம், இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே கிடையாது. தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னா நான் கண்டிப்பா விகடனுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எடுத்த டிசிஷன் ரொம்ப பெரிய நல்ல டிசிஷன் அப்படின்னு எனக்கு நீங்க 1 yearல ரொம்ப என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்றது, ரொம்ப ரியலைஸ் பண்ண வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் டு மை டார்லிங்ஸ், மை கோ-ஆர்டிஸ்ட், என்னோட கோ-ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், கூட ஒர்க் பண்றவங்களோட ஒரு சின்ன ப்ராப்ளமாவது கண்டிப்பா வரும், எப்பவுமே வரும். ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரும், எஸ்பெஷலி வித் லீட்ஸ், எஸ்பெஷலி வித் லீட்ஸ் ஐம் சேயிங். ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னடா இது நம்மளோ டாமினேட் பண்றாங்களேன்னு நினைச்சு ட்ரீட் பண்ண லீட் ஆர்டிஸ்ட் தான் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லீட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல மட்டும்தான் ரைட் ஃப்ரம் ஆர்சி சார், அவரு, தீபக், அண்ட் வேற யார் இருக்காங்க, பாப், ஸ்வாதிகா, யோகி, நவீன், அண்ட் மை டார்லிங்ஸ், மை நக்ஷு, மை சேச்சி, இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற எல்லாருமே சொல்றேன், எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். பட் அங்கே நான் சீனியர், நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன், நீங்க இப்படிதான் பண்ணணும், இல்லை நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நீங்களா ஓனா ஒன்று கிரியேட் பண்ணக்கூடாது, அண்ட் இவ்வளவுதான் இதுக்கு பண்ணணும், இதுக்கு மேல ஓவர் டூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே எந்த இடத்துலையுமே யாருமே அவங்களோட ஆட்டிடியூட் காமிச்சதே கிடையாது. எல்லாருமே ஒரு மாஸ்டர் ஷாட்ல எல்லாருமே நிற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் வந்து இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணணும், இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்லணும், நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை. நான் எல்லாமே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணனால மட்டும்தான் ஒரு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு மேபி எங்கேயாவது ஒரு சின்ன
பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த தேங்க்ஸ் சொல்லணுன்றதை நான் பிளானே பண்ணியிருக்க மாட்டேன். இதில் எந்த ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்குமே பண்ணது கிடையாது. ஜென்யூனாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணனால மட்டும்தான் ஃப்ரம் த ஹார்ட் நான் வந்து இதை பண்ணணும்னு நினச்சி பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை டார்லிங் கோஆர்டிஸ்ட் டீம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் குரூவோடையும் ஒர்க் பண்ண நமக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. பட் ஒருவேளை ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சா கூட இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் குரூவோட நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க திருப்பி கிடைக்க மாட்டாங்க நமக்கு. மேபி 1 or 2 மெம்பர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்கலாம். பட் எல்லாருமே டார்லிங்காக இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தமிழும் சரஸ்வதியும் தான். ஒன் இயர் பீரியடாக இருந்தாலுமே எனக்கு இந்த மெமரிஸ், அவங்களோட இருந்த மொமெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ட்ரீட்மெண்ட் எதுவுமே எனக்கு மறக்கவே மறக்காது. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணாலும் எவ்வளோ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணாலுமே இவங்க 2 பேருமே எனக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருப்பாங்க. இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட் கழிச்சு இந்த கேள்வி கேட்டாலும் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நான் தமிழும் சரஸ்வதி டீமை சொல்லுவேன். அதுக்காக எனக்கு இது தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. டு தி டைரக்ஷன் டீம். எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம ரொம்ப ஹார்ஷா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க டைரக்ஷன் டீம்ல. அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் டீம், கேமரா டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம். நம்ம எப்போ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. நம்ம வீட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமோ அதே மாதிரி விகடன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி, மிக மிக மிகப்பெரிய நன்றி. அண்ட் டு மை டார்லிங் ஆர்டிஸ்ட், நான் சொல்ல மாதிரி தான் ரொம்ப எப்படி சொல்றது, நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஐல் மிஸ் யூ. கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி வந்து நக்ஷு சேச்சி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து எந்த செட்லையுமே லேடிஸ் எஸ்பெஷலி நான் சொல்றேன், ஏன்னா ப்ராப்ளம்ஸே வந்து அந்த லேடி ஆர்டிஸ்டால தான் ஜென்ரலாவே வரும். என்னோட காமன் ஒப்பீனியன் வந்து ஜென்ரலாவே அவங்களால தான் வரும். ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட அந்த அந்த ஆட்டிடியூட் காட்டுறது வந்து அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. ஜென்ஸ் கூட மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. அண்ட் எனக்கு அப்படி ஒரு 2 லேடிஸ் எனக்கு வந்து கிடைச்சு அவங்க கூட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான பாண்டிங் நான் வந்து ரியலைஸ் பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இவங்க 2 பேரும் எனக்கு தே மேட் மை த்ரூ அவுட் 1 year அ ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ 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 டார்லிங்ஸ் அவங்க. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கோ ஆர்டிஸ்டோட என்னைக்குமே வந்து லாங்கர் பீரியட் நம்மளால வந்து டிராவல் பண்ணவே முடியாது. ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக யாருக்காவது கிரியேட் ஆயிருக்கும். யார் மேலே வேணா தப்பு இருக்கலாம், பட் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கேங்க்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நாங்க எல்லாமே சேர்ந்துதான் பண்ணுவோம். அரட்டை அடிக்கிறது, காசிப் பண்றது, லஞ்ச் போறது, டின்னர் போறது, ஊர் சுத்துறது எல்லாமே நாங்க சேர்ந்துதான் பண்ணுவோம். எங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வந்ததே கிடையாது. ஐ விஷ் திஸ் ஷுட் பி கண்டினியூட் டு மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஆல். ஒன்ஸ் அகெயின் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ ஃபெல்ட் ஓவர்வெல்ம்ட். I felt gratitude. I felt grateful to the opportunity. Special thanks to Vijay Television. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குமான்றது ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், தெரியல. தேங்க்ஸ் டு த அல்மைட்டி as well. See you all in another project. See you. Bye.